கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததற்கு தடை கோரிய வழக்கு விசாரணையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை சிறைக்கு அனுப்பும் திட்டம் எங்களுக்கு இல்லை, அவர் இன்றைய தினமே காவல்துறையினரின் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்படுவார் என்று அரசு தரப்பு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. காவல் நிலைய ஜாமீனிலேயே இன்றே அவர் விசாரணைக்கு அவர் விடுவிக்கப்படுவார் என்றும், விசாரணைக்கு மட்டுமே அவர் தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்றும், உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு இப்போது சிறையில் அடைக்கப்படுவாரா மாட்டாரா என்ற கேள்விக்கு நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக அரசு தரப்பு உறுதியளித்திருக்கிறது. அதன்படி அவர் சிறைக்கு அனுப்பப்பட மாட்டார், காவல் நிலையத்தில் சொந்த ஜாமீனிலேயே அவர் விடுவிக்கப்படுவார் என்று இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உதயநிதியை இன்றே விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரசு தரப்பிலும் அவரை விசாரணைக்கு மட்டும்தான் நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்றும், அவரை சிறைக்கு அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. அதையடுத்து உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு கைதாகி அனுப்பப்பட போவதில்லை, தஞ்சை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பிறகு அவர் விடுவிக்கப்படுவார் என்று அரசு தரப்பிலும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. அதனால் உதயநிதியை ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கும் எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் இல்லை என்று அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையின் போது உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து இன்று மாலையே உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணைக்கு பின் உதயநிதி விடுதலை ஆகிறார் என்று அரசு தரப்பே உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருப்பதன் மூலமாக தஞ்சை காவல் நிலையத்தில் இன்று மாலை வரை அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காவல் நிலைய ஜாமீனில் உதயநிதி விடுவிக்கப்படுகிறார் என்ற உத்தரவு இப்போது உயர்நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமன்றத்தில் இன்று உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு தடை கோரிய வழக்கு விசாரணை 12 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று தெரிவித்து அதன் பின்னர் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இப்போது விசாரணை தொடங்கியவுடன் இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டது. அப்போது திமுக தரப்பில் அங்கு மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ ஆஜராகி வாதாடினார். இதே போல அரசு தரப்பிலும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. அப்போது உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து சிறையில் அடைக்கும் எண்ணம் இல்லை என்றும், காவல் நிலைய ஜாமீனில் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவார் என்றும் அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று மாலையே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்படுவார் என்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கிறார். விசாரணைக்கு பிறகு இன்றே விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் பிறப்பித்து இருக்கிறார். விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்போது திண்டிவனம் அருகே ஒலக்கூர் காவல் நிலையத்தில் மதிய உணவுக்காக அங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுகிறார். நேற்று அந்த காவல் சரக எல்லைக்கு உட்பட்ட இடத்தில்தான் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போதுதான் நடிகை திரிஷா தொடர்பான தொண்டர்களின் முழக்கத்திற்கு அவர் தெரிவித்த ஒரு கருத்து சர்ச்சைக்குள்ளானது. அதையடுத்து 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலையிலேயே தஞ்சை காவல்துறையினர் நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்கு வருகை புரிந்து அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். அந்த கைது நடவடிக்கையானது காவல் நிலைய விசாரணையுடன் நிறைவு செய்துவிடும். உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் பிறப்பித்த உத்தரவின்படி இன்றே விசாரணைக்கு பிறகு அவரை விடுவிக்க வேண்டும் என்றும், அவரை ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கும் திட்டம் எங்களுக்கு எதுவும் இல்லை என்று அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இன்று மாலை விடுவிக்கப்பட்ட பின்னர் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் அவர் பங்கேற்ப இதன் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற நடவடிக்கைகளில் அவர் கலந்து கொள்ள கூடாது என்று அவரை தடுப்பதற்காகவே கைது செய்யப்பட்டார் என்று அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. அந்த வாதம் இருதரப்பு வாதங்களும் அரசு தரப்பு வாதமும் மற்றும் திமுக தரப்பு வாதமும் நிறைவடைந்த பின்னர் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இன்றே அவரை விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டார். விசாரணையை நாளை வரையோ இழுத்தரிக்க கூடாது, நள்ளிரவுக்கு மேல் இழுத்தரிக்க கூடாது என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். இதனால்
விசாரணையை இன்றே நிறைவு செய்து இன்றே விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவை உயர்நீதிமன்ற நீதிபதி GK இளந்திரையன் பிறப்பித்திருக்கிறார். அதனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையில் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பார்களா இல்லையா என்ற ஒரு பரபரப்பு பதற்றம் தமிழ்நாடு முழுவதும் தொற்றி இருந்த சூழ்நிலையில் அனைத்து இடங்களிலும் போராட்டம், கைது, மறியல், பேரணி என பல்வேறு விதமான போராட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டனர். திமுகவினரும் அதற்கு எதிராக தாவேகாவினரும் அந்த போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி இன்று மாலையே உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைக்கு பின்னர் அவரை இன்றே விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி GK இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று காலையில் 9 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வன்முறையை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், மகளிர் வன்கொடுமை மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அந்த வழக்குகளின் கீழ் அவர் விசாரணைக்கு இப்போது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது. விசாரணையை நாளை வரை கொண்டு செல்லாமல் இன்று மாலைக்குள்ளேயே விடுவிக்க வேண்டும் என்று அரசு தரப்பிலும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று இரவுக்குள்ளாகவே அவர் விடுவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.